தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவதா இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி எந்த முறையா நடக்குது அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன் சார், இது வந்து லோக் பவன் நாங்க நடத்துற ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. எது மைக் எடுத்துன்னு போய் கேட்கணுமா? மைக் எடுத்துன்னு போய் நாங்களே கேட்கணும் அப்படின்னா சார் நடுவில் எதுக்கு இருக்கிறீங்க? சார் நடுவில் என்ன பண்ண போறீங்க? சார், இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் ஆர்என் ரவி அப்படின்னு ஒரு ஆளுநர் இருந்தார் இல்லைங்களா? அவர் இப்படித்தான் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டரு. ஆனால் அப்போ இருந்த ஸ்டாலின் அரசு இதை கொஞ்சம் கூட மதிக்கலை. இதையடுத்து ஆளுநர் ரவி வந்து அப்போ சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செஞ்சார். நான் இந்த சட்டமன்றத்துக்கு திரும்ப வரவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கடைசி 2 வருஷம் அசம்பிளிக்கே வராமல் ஆளுநர் வந்து வெளியிலே இருந்தார். ஸோ இந்தியானா அப்படி தான் சார், அவங்க ஒரே மொழி ஒரே கொள்கை அப்படின்னு இந்தியா முழுவதும் எடுத்துன்னு வர துடிப்பாங்க. நம்ம தான் நம்மளுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்காகவும் அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் போராடணும். நீங்கள் என்னடானா நான் கேட்டேங்க அவங்க தரலைங்க, நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு தொடக்கத்தில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்தையே முதன்மையாக கொண்டு வர முடியல. நீங்கள் எப்படி மாநிலத்தோடைய உரிமைகளை தக்க வைப்பீங்க? என்ன ஆக போதோ தெரியல.